மதுரை மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று மேலூர் ஒருவோக பாசன விவசாய சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி மேலூர் ஒருவோக பாசன விவசாய சங்கம் சார்பில் பிரம்மாண்டமான பேரணி இன்று நடைபெற்றது. மேலூர் பகுதியிலிருந்து தமுக்கம் நோக்கி விவசாயிகளுடன் இணைந்து வணிகர்கள், பொதுமக்கள், தொழிலாளர்கள் என 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். தமுக்கம் பகுதியில் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் பாதுகாப்பு கருதி 2000த்திற்கும் அதிகமான காவலர்கள் பணியில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் இந்த போராட்டம் தொடர்பாக மேலூர் ஒருவோக பாசன விவசாய சங்க நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது டங்ஷன் திட்டத்தை நிரந்தரமாக ரத்து செய்து மேலூர் பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்தனர். இந்த டங்ஷன் திட்டத்தினால இந்த ஊர் மட்டும் கிடையாது, விவசாயம் மட்டும் கிடையாது, அனைவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு கலந்து இந்த திட்டத்தை முழுமையா நிறுத்தினா மட்டும்தான் இந்த போராட்டம் தொடராம இருக்கும். தயவு செய்து அரசு தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்கள் வாழ்வில் ஒளியேற்ற மாதிரி நாங்கள் மிக பணிபுரிவோடு இந்த ஒருபோக விவசாய சங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.